ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி நம்ம சூப்பரான ஒரு ரெசிபி, வெயிட் லாஸ் ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ், இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வாங்க என்னன்னு பார்க்கலாம். இப்போ பாருங்கள், நான் வரகரிசி தோசை தான் செய்ய போகிறேன் நைட் டின்னருக்கு. இது உடம்புக்கு ரொம்ப நல்லது, வெயிட் லாஸுக்கு ரொம்ப நல்லது. வரகரிசி 1/2 கிலோ எடுத்திருக்கேன். வெள்ளை அவல் 1 டம்ளர் எடுத்திருக்கேன். உளுத்தம்பருப்பு 1 டம்ளர், 1 ஸ்பூன் வெந்தயம். இதுதான் கணக்கு. 1/2 கிலோ வரகரிசிக்கு 1 டம்ளர் அவல், 1 டம்ளர் உளுத்தம்பருப்பு போட்டால் கரெக்டாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் மிக்சிங் பவுலில் போட்டுட்டு நல்லா ஒரு 4 தடவை வாஷ் பண்ணிக்கலாம். வரகரிசியில் நிறைய தூசு இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்தையும் ஒரு மிக்சிங் பவுலில் போட்டேன். நல்லா சுத்தம் செஞ்சுட்டு ஒரு 3 மணி நேரம் இதை ஊற வச்சுக்கலாம். இப்போ பாருங்கள், 3 மணி நேரம் ஊறிடுத்து மிக்சி ஜாரில் போட்டு நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச பொருளை நல்லா மிக்சி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்தாச்சு. மாவு நல்லா வெண்ணெய் கட்டியாட்டம் சூப்பராக வந்திருக்கு. இப்போ இதில் உப்பு போட்டு நல்லா கையை வச்சு கலந்து மூடி வச்சிடலாம். ஒரு 6 மணி நேரம் நல்லா ஊறட்டும். அப்போ தான் தோசை நல்லாயிருக்கும். இப்போ பாருங்கள், நம்ம வரகரிசி தோசைக்கு சைட் டிஷ் என்ன பண்ண போகிறோன்னா மசாலா தான் பண்ண போகிறோம். அதுக்கு நான் 4 வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கேன், 2 தக்காளியை கட் பண்ணி வச்சுருக்கேன், உருளைக்கிழங்கு 1/2 கிலோ எடுத்து கட் பண்ணி வச்சுருக்கேன். இது எல்லாத்தையும் குக்கரில் போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், தக்காளி, வெங்காயம், உருளைக்கிழங்கு எல்லாத்தையும் தனித்தனியாக குக்கரில் வேக வச்சு எடுத்துட்டேன். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், அடுப்பில் கடாயை வச்சு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் குத்திருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் சூடானவுடனே கடுகு ஒரு 1/2 டீஸ்பூன் போட்டுருக்கேன். கடுகு கொஞ்சம் நல்லா பொரியட்டும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ கொஞ்சம் கடுகு நல்லா பொரியட்டும். அப்புறம் நம்ம சாமான்லாம் சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், கடுகு நல்லா பொரிஞ்சிடுத்து. ஒரு 1/2 டீஸ்பூன் உளுத்தம்பருப்பு, 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு போட்டிருக்கேன். ஒரு 1/2 டீஸ்பூன் ஜீரகம் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும் ஜீரகம் போட்டுருந்தா டேஸ்ட்டாக. இப்போது கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம்லாம் கொஞ்சம் பொரியட்டும். இப்போ பார்த்திங்கன்னா ஒரு 4 பல் பூண்டு, ஒரு துண்டு இஞ்சி, ஒரு கொத்து கருவேப்பிலை, 2 பச்சை மிளகா எல்லாத்தையும் போட்டுட்டேன். எல்லாம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். அதுக்கப்புறம் வேக வச்ச தக்காளி, வெங்காயத்தை போட்டுக்கலாம். இப்போது வேக வச்ச வெங்காயம், தக்காளியை உள்ளே சேர்த்துட்டேன். ஒரு 5 நிமிஷம் கொதிக்கட்டும். இப்போ இதுக்கு தேவையான உப்பு நான் ஒரு 2 டீஸ்பூன் போட்டுக்கிறேன். ஒரு 1/2 டீஸ்பூன் மஞ்சப்பொடி போட்டு நல்லா கலந்து விட்டுடலாம். கலந்து விட்டுட்டு வேக வச்ச உருளைக்கிழங்கை மசிச்சுட்டு உள்ளே சேர்த்துக்கலாம். நான் பச்சை மிளகா காரம் ஒட்டி தான் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு வேணால் நீங்கள் ரெட் சில்லி பவுடர் கூட சேர்த்துக்கோங்க. இப்போ பாருங்கள், நான் வேக வச்ச உருளைக்கிழங்கை நல்லா மசிச்சுட்டு உள்ளே சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டேன். நல்லா கொதிக்கிறது. இன்னும் ஒரு 5 நிமிஷம் போல் கொதிக்கட்டும். கடைசியாக உப்பு செக் பண்ணிட்டாக்கா, காரம் வேணும்னா காரமும் செக் பண்ணிட்டா தேவைப்பட்டால் போட்டுக்கலாம். இப்போ உருளைக்கிழங்கு சூப்பராக ரெடி ஆகிடுது. உப்பு காரம்லாம் கரெக்டாக இருக்குது. இதுக்கு பூரி இருந்தால் இன்னும் சூப்பராக அற்புதமாக இருக்கும். ஆனால் இன்றைக்கி பூரி செய்யலை, வரகரிசி தோசை தான். வாங்க தோசை குத்த ஆரம்பிச்சிடலாம். இப்போ பாருங்கள், நம்ம அரைச்ச மாவு 6 மணி நேரம் நல்லா புளித்து சூப்பராக பொங்கி வந்திருக்கு பாருங்கள். இப்போது அடுப்பில் தவாவை போட்டேன். தோசையை குத்திக்கலாம். உங்களுக்கு எந்த சைஸில் வேணுமோ அந்த சைஸில் குத்திக்கலாம். நல்லா மெலிசாக இது குத்த வரும் மாவு. டேஸ்ட்டும் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் தோசை. இப்போ ஒரு சைடு நல்லா மொறுமொறுன்னு வெந்தெடுத்து இன்னொரு சைடு திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு தோசை. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நம்மளோட சூப்பரான வரகரிசி மசால் தோசை ரெடி ஆகிடுது. காம்பினேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மற்றும் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ பிடிச்சா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.